Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் தேர்தல் குழு செயலாளர் திரு கடலூர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு திமுக மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொன்னார் சார். எல்லா துறைகளையும் ஊழல் பெருகிருச்சு, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எல்லாமே ஊழல் செய்ததில் தான் பெரிய போட்டியே இருக்குன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? திமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி மறுப்பு தெரிவிப்பீங்க? மறுப்பு தெரிவிக்கிறோம்ல, முதல்ல குற்றச்சாட்டுகளை பற்றி பேசுறதை விட மிஸ்டர் நரேந்திர மோடியை பற்றி பேசணும். ஏன்னா யார் குற்றம் சொல்கிறார்களோ அவர்களுடைய யோகியதை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள். நரேந்திர மோடி இந்தியா முழுக்கவும் இப்படிதான். அவர் பாட்டு சுத்தி வருவாரு, அங்கங்க அந்த வேஷம் போட்டுக்குவாரு, அங்கங்க ஒரு டிராமா, ஆக்ட், டைலாக் எல்லாம் பேசிட்டு தெரிகிறாரு. எதுக்காக இதை சொல்றோம்னா, நரேந்திர மோடி அவர்கள் இப்ப மதுரைக்கு போறாருல, உண்மையானவராக இருந்தால், நான் எதுக்கு அவரை நடிகர்னு சொல்றேன்னா, எல்லாமே நாடகம். அவருடைய கடவுள் பக்தியில் இருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடிப்பு, நாடகம். அவர்கள்லாம் அந்த வர்ணாசிரம சனாதன விரும்பிகள், அவ்வளவுதான். எதுக்காக இதை சொல்றோம்னா, மதுரைக்கு போறார். உண்மையிலேயே ஒரு ஆன்மீகவாதியாக பக்தர்களாக போனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, நீ திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்கன்னா கூட சரி, அவர் பாருங்க நம்ம மோடி எப்படி கரெக்டா இருக்கார் பாருங்க எல்லாம் நினைப்பாங்க. நீ திருப்பரங்குன்றம் மட்டும் போறீங்க, அதுல கூட இவ்வளவு நாள் எத்தனையோ முறை மதுரைக்கு போகும்போதெல்லாம் போகல, இப்ப எதுக்கு போறீங்க? அந்த திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்களே, போயிட்டு ரெட் கார்பெட்ல நடந்து போய் உள்ள நீங்க உட்கார ரெட் கார்பெட்டு, அப்புறம் நீங்க கீழே விழுந்து அப்படியே கும்பிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட போடணுமா? தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் கடவுளை போய் இவரு கீழே விழுந்து எழுந்து கும்பிட்டு அப்படியே நின்றுட்டு அங்கேருந்து வரா மாதிரி ஒரு சீனு. இந்த மாதிரி காட்சிகளை போடுறதுக்கு எதுக்காக? ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல நம்ம மக்கள் தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. சைவங்கள், வைணவர்கள், சைவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. மோடிக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் திருப்பரங்குன்றத்துக்கு இந்த பிஜேபிக்காரர்கள் பிளான் பண்ணி போய் ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்துக்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க. நாளைக்கு தமிழர்களை ஏமாற்றலான்னு வந்தவரு பெரிய போட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு யார் பேர்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ற இந்த மோடி ஒரு ஊழல் இது வரைக்கும் நான் தெளிவாக சொல்ல விரும்புறேன், எல்லாருக்குமே சொல்றேன். திமுகவின் மீது அதனுடைய இயக்க கொள்கை பிடிக்காமல் சமரசம், சன்மார்க்கம், அதை போல அனைவருக்கும் அனைத்தும், சமூக நீதி, இன்னைக்கு இல்ல 50-60 வருஷமா 75 ஆண்டுகள் ஆகிற திமுக சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கம். இது ஒன்றும் லெட்டர் பேட் கட்சி இல்ல. இந்த கட்சியை எப்படியாவது ஒழிக்கணும், அழிக்கணும்னு பல பேர் பல நேரங்கள்ல ஊழல் பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டுலாம் போட்டு கோர்ட்லாம் வச்சிருக்காங்க, கமிஷன்லாம் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு வழக்கு கூட இந்த இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் வழக்குன்னு சொல்லி எதுவுமே நிரூபிக்க, எல்லா வழக்கும் தள்ளுபடியாகி எல்லாம் போயிடுச்சு. எதுக்காக சொல்றோம்னா, ஒழுங்காக இருக்கிற, முறையாக இருக்கிற நிர்வாகம் நடத்தக்கூடிய இந்த ஆட்சி மீது களங்கம் சொல்லக்கூடிய நரேந்திர மோடி ரஃபேல் போர் விமானம் ஒண்ணு வாங்கினாரு. அந்த ரஃபேல் போர் விமானம் வாங்குறதுல காங்கிரஸ் கவர்மெண்ட், கூட்டணி கவர்மெண்ட் இருந்து போட்ட அந்த விலைப்பட்டியலை விட 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள 3-4 மடங்கு அதிகமாக அதை ரெக்கார்ட் பண்ணி பணம் வாங்கி, அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுங்களா? அந்த நாட்டினுடைய பத்திரிகைகள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்தின் அரசாங்கம் எவ்வளவு வாங்கியிருக்கு இந்த வழக்கு, இந்த விற்பனைகள்னு சொல்லி சேல்ல இவர்கள் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசிங்கமா எழுதினாங்க. எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு தலைகுனிவை உருவாக்கி மிஸ்டர் நரேந்திர மோடி. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் கூட சொல்லணும்னா, கடவுள்னு சொல்றாருல, ராமன் கோயில், அந்த ராமர் கோயில் விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றோம்னா, அதை பாருங்களேன். ராமன் கோயில் 2020 ஆகஸ்ட்ல ராமன் கோயில் கட்டுமான பணி தொடக்கம். கட்டுமான பணி தொடங்கிட்டு மோடி தான் அடிக்கல் போடுறாரு. அடிக்கல் போட்டு உலகத்தின் பல பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கலெக்ஷன். சாமியையும் வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறது மட்டுமல்ல, எப்படி பணத்தை கொள்ளையடிக்கிற கூட்டத்தை பாருங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டு
4 ஃப்ளோர் வைக்க போறோம்னு சொல்லி 2 ஃப்ளோர் மட்டுமே முடிச்சு அறகுறையாக இருக்கக்கூடிய கோயில நம்பிக்கை இருக்கக்கூடிய சனாதனவாதிகளாக இருக்கக்கூடிய அங்க இருக்க சங்கராச்சாரியர்கள் போன்ற பீடங்கள், ஆச்சாரிய பீடங்கள்லாம் தடுக்குது. முறையாக முடிக்காம திறக்கக்கூடாது அப்படின்றது. அதாவது இன்னும் கூட கேட்டீங்கன்னா, கட்டுமானம் முடியாத ராமன் கோவில் 22ஆம் தேதி பிரான் பிரதிஷ்டை செய்ய உள்ளார் மோடி. பிரான் பிரதிஷ்டை அது பேர் அங்க சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா, கடவுளின் தலை கண்கள் இல்லாமல் பிரதிஷ்டை செய்வது சரியல்ல என்று அந்த கோயில் திறப்புக்கு எதிர்ப்பு காட்டி 4 திசையிலும் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட சங்கர மடங்கள் எதிர்ப்பு. அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவங்க அப்புறம் கேட்டாங்க, என்ன இது, ஏன் அதுக்குள்ள தொடரணும், என்ன ஆச்சு, வசூல் கலெக்ஷன், அதெல்லாம் விவரங்கள்லாம் கேட்கும்போது நோ, இதற்கான ஆதாரங்களையும் இதனுடைய விவரங்களையும் எடுத்து இப்ப சொல்ல முடியாதுன்னு திறந்தார். கோவில் திறப்பதுல பல ஆயிரம் கோடியை சுருட்டிட்டு, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு விமானம் வாங்குறதையும் பல ஆயிரம் கோடி சுருட்டிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் ஏன் இவர் ஒரு குஜராத்ல ஒரு பாலம் ஒண்ணு திறந்து 2 கோடி ரூபாய்க்கு புதுப்பிக்கப்பட்ட அந்த பாலம், அந்த 3 பாலம் அறுத்துக்கிட்டு விழுது. இவர் போய் பார்த்தாரு, வந்தார். இவர் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவுன்னு கணக்கு எழுதணும். அந்த ஒரு வாரத்துக்குள்ள அறுத்துக்கிட்டு கீழே விழுது. அப்ப அந்த பணம் என்னாச்சு? இப்படி தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், எல்லா நிலைகளிலும் உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு அசிங்கமாக திருடிக்கிட்டு இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு எல்லாம் செய்யக்கூடிய இவரு தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு நல்ல அரசு, இந்த அரசு மீது குற்றச்சாட்டு. அதுக்காக தான் சொல்றோம், இவர்கள் வேறு வேலையே இல்லை இவர்களுக்கு. விளையாட்டுத்தனமா பொழுதுபோக்கு மாதிரி வர வேண்டியது, எதையாவது ஒண்ணு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நாம என்ன சொல்றோம்னா, இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள்ன்றதுக்கு உதாரணம் என்ன? கெஜ்ரிவால் கேஸ். இப்ப கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க? மதுபான கொள்கையிலே பல கோடிகள் கொள்ளை அப்படின்னு டெல்லி கவர்மெண்ட்ல கெஜ்ரிவால் ஆட்சி செய்யும் பொழுது விசாரணைன்னு போட்டாங்க. அவரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி போறாருன்னு ஒரு நிலை வந்த உடனே அமலாக்கத்துறை சிபிஐ போய் விசாரிச்சுட்டு உடனே வழக்கு, அரெஸ்ட். முதலமைச்சராக இருக்கும் போதே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க தான் மேல்முறையீடு போயிருக்காங்கல்ல சார். இப்போ இன்னும் இறுதி தீர்ப்பு வரல, சிபிஐ தரப்புல இருந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இன்னும் அந்த தீர்ப்புல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ ஒரு கீழமை நீதிமன்றம் விடுவிச்சதா சொல்றாங்க. இதை எப்படி நம்ம இறுதியான தீர்ப்பை எடுத்துக்க முடியும்னு பாக்குறீங்க? இறுதியான தீர்ப்புன்றதை விட இப்ப சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்புக்கு இவர்கள் என்ன பதில்? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கப்படும் போது இந்த மதுபான கொள்கை கொள்ளை, அதுல கொள்கையில தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, தனியாருக்கு மதுபானம் தயாரிக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்தாங்க, அதை வாங்கினாங்கன்றது அந்த வழக்கு. அந்த வழக்குல கிட்டத்தட்ட 3 மாசம் சிறையில இருந்தாப்புல கெஜ்ரிவால். சிபிஐ இந்த அமலாக்கத்துறை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இருந்தாங்க துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த வழக்குக்காக பெயில் கூட ரிலீஸ் பண்ணல. அப்போ கெஜ்ரிவாலினுடைய பெயில் அப்ளிகேஷன்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன தெரியுமா? அன்னைக்கே சொல்லிச்சு, எப்படி இந்த வழக்குல நீங்க இவரை எப்படி எதுக்கு பண்ணீங்க, எந்த ஆதாரமும் இல்லை, ஆவணங்களும் இல்லை, எதுவும் முறையாக இல்லை, ஆகவே இந்த வழக்கு போட்டதே தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவரை பெயில் கொடுத்துச்சு, ஜாமீன்ல விட்டாங்க பெயில்ல. எதுக்காக இதை சொல்றோம்னா, இன்னைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இவங்களுக்கு யார் யார பழி வாங்கணும், யார் யார் மேல நடவடிக்கை, உடனே போய் பார்ப்பாங்க. அந்த அமைச்சர் மேல ஊழல், இந்த அமைச்சர் மேல ஊழல் பிடிப்பாங்க. நாம என்ன சொல்ல வரோம்? மிக தெளிவாக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும், எதுவாக இருந்தாலும் நீ செய், நீதிமன்றத்திலே நாங்க சட்டப்படி சந்திக்கிறோம், எங்க மேல தப்பு கிடையாது, எதுவும் கிடையாது, நாங்க தவறு செய்யலன்னு எல்லோருமே சொல்லியிருக்காங்க. அண்ணன் கே.என். நேரு கூட தெளிவாக வெளிப்படையாக எடுத்து சொன்னாங்க. இப்போ கே.என். நேரு பத்தி பேசும்போது நீங்க மோடி மீது இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா? அப்போ பாஜகவும் ஊழல் பண்ணுது, திமுக ஊழல் பண்ண புரிஞ்சுக்கலாமா சார்? அப்போ ஏன்னா கே.என். நேரு மீது அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கை வலுப்படுத்துறாங்க. அவர் மீதான விசாரணை என்பது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கின்ற சமயத்தில் பாஜக ஊழல் பண்றாங்க, அதே மாதிரி திமுக ஊழல் பண்றாங்க, அப்படிதானே சார் நீங்க சொல்ற கருத்தை புரிஞ்சுக்க முடியுது? அது தப்பு. அதாவது அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக இவர்களும் செய்கிறார்கள் சொல்றதே தப்பு. உங்ககிட்ட ஊழல் அதிகமா இருக்கு, நீ மிக மோசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நான் குறிப்பிடுறேன், குற்றச்சாட்டை தெளிவாக எடுத்து சொல்றோம். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவர்கள்
யார் யார் மீது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த அரசாங்கத்துல அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற நன்றாக பணியாற்றக்கூடிய அமைச்சர்கள் மேல இப்படிப்பட்ட இதை அமலாக்கத்துறை சிபிஐன்னு வாங்க. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் எத்தனை வழக்கு நிரூபிச்சு சொல்லுங்க. இந்த பிஜேபி வந்த பிறகு ஒன்லி 2% மட்டும்தான் ப்ரூவ் ஆயிருக்கு. 98% இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு. அப்படித்தான் திமுகவின் மீது எங்க அண்ணன் நேரு மீதுதான் போடப்படுற வழக்கு என்பதுதான் நான் சொல்றேனே தவிர, அவன் செய்யறதுக்காக நாம செய்யறதுக்கு சரி அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. நீ உனக்கு பிடிக்கலன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கையில சிபிஐ அமலாக்கத்துறை என்பது மரியாதைக்குரிய துறையாக இந்தியாவில் இருந்தது. ஆனா அது ரெண்டுமே நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மிக மோசமான ஒரு மலிவாக போய்விட்டதுதான் எல்லாரும் வருத்தப்படுறோம். சார், இப்போ நீங்கள் திமுகவோட தேர்தல் குழுவில் இருக்கீங்க. இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. நம்ம தொடர்ந்து தேர்தல் தொடர்பான செய்திகளை பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம இறுதியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, எப்போதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாகும்? ஏன்னா இதுவரைக்கும் உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இருந்தாலுமே காங்கிரஸ் தலைவர்கள் சில கருத்துக்களை முரணா பேசுகிறாங்க. திமுக கொடுக்குற இடத்த நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. கூடுதலாக கேட்குறாங்க தொகுதிகள் எல்லாமே. இன்னொரு பக்கம் விஜயை தொடர்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட பார்வையில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எப்போ இறுதியான ஒரு முடிவு தெரியும் சார் காங்கிரஸ் திமுக கூட்டணி? இது பொதுவா தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் வரும் பொழுது அரசியல் கட்சிகள், பெரிய கட்சிகளுடைய தலைமையில கூட்டணிகள் இணைவது, கூட்டணிகள் சேர்வது என்பது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி கூட்டணி சேருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை நடக்கும். இவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த 2 குழுக்களும் பேசப்படும். பேசியதற்கு பிறகு யார் முடிவெடுக்க வேண்டும்? தலைவர்கள். முதலையே என்ன, தலைவர்கள் பேசி முடிவு பண்ணதுனாலதான் பேச்சுவார்த்தையை தொடங்குது. இந்த பேச்சுவார்த்தை என்பது என்ன? இன்னைக்கு இவரு கொஞ்சம் பேருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சில ஆசை இருக்கலாம். அதையெல்லாம் பத்திரிகையாளர்களும் மற்றவர்கள்ட்டையும் சொல்லி அதை பெருசாக கூட போடலாம். ஆனால் இப்ப காங்கிரஸ் இயக்கத்தை எடுத்துக்கொண்டால் ராகுல் இருக்கார். ராகுலுடைய கருத்து இன்னும் கூட கேட்டீங்கன்னா திருமதி சோனியா காந்தி அம்மையார் இருக்கார். அவங்கெல்லாம் இவங்களுடைய கருத்துக்கள் என்பதுதான் கூட்டணியின் இறுதிக்கட்ட நிலையாச்சே தவிர, எல்லாரும் அவங்கவுங்க என்ன எதுக்கு கேட்கறாங்க? இப்படி நம்ம பேசணும்னா ஏதாவது 2 சீட் அதிகம் கிடைக்கலாம், 2 இடம் கிடைக்கலாம் கூட கேட்கலாம். அது கூட்டணி பேசும்போது அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது அவர்கள் விருப்பம். ஆனால் விருப்பம் எல்லாம் முடிவல்ல. முடிவு என்பது கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இப்ப இந்த கூட்டணியை பத்தி கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அழகாக நேற்று கூட பேட்டி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி உறுதியாக இருக்கிறது, சரியாக இருக்குது, அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது அப்படின்ற சொன்னாங்க. அப்போ எல்லோருமே அப்படி பேசிட்டு வராங்க. எல்லாரும் தெளிவா வரும்பொழுது இது ஏன் அதிகமா வருதுன்னா, இப்போ ஒருத்தர் சொன்னீங்களே ஏதோ ஒரு கட்சி, அது என்ன புதுசா ஒரு கட்சி, அது பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி. அவங்க இது வரைக்கும் எந்த வெற்றியையும் பார்க்கல. ஏன்னு கேட்டா தேர்தல்னா என்னன்னு தெரியாது. தேர்தல் இறங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேர்தலை போட்டி போடலாம். ஆனா விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு பல ஜெயிச்சிருக்காங்களே சார், அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கும் மக்கள் ஏதோ ஒரு வகையில உள்ளாட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படையா தெரியுது இல்ல சார்? இல்ல, அதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விசில் எடுத்துக்கிட்டு இப்பதான் விசில் அடிக்க வந்திருக்காங்க. நீங்க அவர்களை நாம என்ன தப்பு சொல்ல வரல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி என்பது வலிவோடும் பொலிவோடும் மிக சரியா இருக்கு. எல்லாருமே அதை தான் பாக்குறாங்க. இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல வலுவாகிட்டே இருக்குத, அதை எதாவது உடைக்கணும் போகணும்னு அவங்க அரசியல் ரீதியாக முயற்சி பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். அவர்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிற விதமாக காங்கிரஸ் வந்துச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு எதையாவது சொல்லி கொண்டு மகிழ்ச்சி அடையலாமே தவிர தங்களை தாங்களே மாலை போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக சொல்ல வரோம்னா, அவர்களை நாடி அவர்கள் எதிர்பார்த்தார் போல் யாரும் போல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நடிகர் வந்துட்டா இனிமே அவ்வளவுதான், எல்லாரும் நம்மகிட்ட வந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. யாரும் உண்மையான நிலைமை, அரசியல் நிலைமையும் மக்களுடைய நிலையும் புரிஞ்சவங்க யாரும் கிட்டக்கே போல. அப்ப நீ போய் கூப்பிடுறீங்க, பாக்குறீங்க, கூப்பிடுங்க, வேணான்னு சொல்லல, அது உங்களுடைய விருப்பம். அதுக்காக குற்றச்சாட்டுக்களை எடுத்துக்கிட்டு கட்சிகள் மேலாம் பெருசா, அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல கூட்டணி மேல போடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இல்லை. நீங்க தான் ஏமாந்து போறீங்களே தவிர
எங்க கூட்டணி என்பது மிகச் சரியாக எங்க தலைவர் தலைமையில இருக்கு. இன்னும் கூட பெருமையா சொல்லணும்னா, நம்ம கூட்டணிய, எங்க கூட்டணிய, இந்திய கூட்டணியை வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தலைவர்களிலே சிலர் இந்தியாவிற்கே இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவராக தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கணும், இருந்தால் நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகக்குள்ளேயே காங்கிரஸ் வந்து தேவையற்ற சுமையாயிருச்சு, திமுகக்கு காங்கிரஸை கலட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு குரல் வந்து திமுகக்குள்ளேயே அதிகமா எழ ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரியும் ஒரு பார்வை பார்க்கப்படுதுல சார். ஏன்னா அதிகமா கேட்க நம்மளால கொடுக்க முடியாது, காங்கிரஸ் போனா போகட்டும்ன்ற முடிவுக்கு திமுக தலைமையே வந்துடுறதா கூட சில குரல்கள் கேட்கப்படுது சார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஏன்னா நீங்க வலுவான கூட்டணின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸை கைவிடுறதுக்கு திமுக தயாராயிருச்சா அப்படின்ற கேள்விகளும் அதிகம் எழுப்பப்படுதுல சார். அப்போ குரல்கள் வருகிறது அப்படின்றதான், தகவல்கள் வருகிறது அப்படின்றதான், செய்திகள் பரப்பப்படுகிறது அப்படின்றதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு நிலைகளில் பல வடிவங்கள்ல இந்த கூட்டணியை பற்றி எடுத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்படி சொன்னாங்க, காங்கிரஸை கட்டி விட்டலாம், இது வேணாம் அது வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றது இருக்க, அவைகள் கூட பேச்சுவார்த்தையில் சிக்கலை, குழப்பத்தை உண்டாக்க வெளியிலிருந்து செய்யக்கூடிய முயற்சிகள். அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியாக போய்கொண்டு இருப்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகி கொண்டு இருக்குது. இவைகள் எல்லாம் கூட்டணி பேசும்போது நடக்கக்கூடிய வழக்கமான விஷயங்கள் தான். சார் இறுதியா ஒரு கேள்வி சார், திமுக தலைமை என்ன ஒரு மனநிலை இருக்காங்க? இத்தனை தொகுதிகள் தான் காங்கிரஸ் கொடுப்போம் அப்படின்றது இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து 33, 35 நிக்கிறாங்க. திமுக தரப்புல இருந்து போன தேர்தலில் கொடுத்தது மாதிரியே 27, 28 மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்க சார். இறுதியில நீங்க சொல்றது போல உண்மையிலேயே கூட்டணி வலுவா இருந்தது அப்படின்னா, இரண்டு பேரும் பரஸ்பரமா ஒத்துக்கக்கூடிய எண்ணிக்கை எதுல திமுக முடிப்பாங்க சார்? 30 தாண்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா திமுக சைட்ல இருந்து காங்கிரசுக்கு? அதாவது இந்த கேள்விக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அணியில் இருக்கக்கூடிய செயலாளர் என்ற முறையிலும், திமுகவினுடைய ஒரு அடிமட்ட தொண்டன் என்ற முறையிலும், தலைவர் தளபதியினுடைய ஆணை கருத்தை மட்டுமே கேட்கக்கூடியவர் என்ற நிலையில் ஒண்ணு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கமிட்டி குழு எடுக்கின்ற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இறுதியாக எப்ப எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அறிவிக்கிறாரோ அதுதான் அறிவிப்பு. அவர் அறிவிக்கின்ற வரை மற்றவைகள் எல்லாம் வதந்திகள், மற்றவருடைய ஆசைகள், விருப்பங்கள். இந்த ஆசைகள் விருப்பங்களை வச்சுக்கிட்டு நாம பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மதிக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர், திறன்மையோடு ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக எடுத்து அறிவிப்பார். அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இருக்காங்களே தவிர இதுதான் அதுதான் சொல்வதற்கு நாம் தயாராக. ரொம்ப நன்றி சார், கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.